students, welcome to Chennai Academy. இப்போ நம்ம நேற்று சொன்ன மாதிரி இனிமேல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம வரிசையாக தமிழ் ஃபோக்கஸ் பண்ணியும் ஜிஎஸும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம தமிழ் ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ் செய்யுள் தனியாக, உரைநடை தனியாக, அப்புறம் துணைப்பாடம் தனியாக, இலக்கணம் தனியாக தனியாக நம்ம வீடியோ போட்டு சொல்கிறோம். அதன் அடிப்படையில் வகுப்பு 1ஆக நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறது பார்த்தீங்கன்னா 6th செய்யுள் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லாக 6th செய்யுள் ஒரு பாயிண்ட் கூட விடக்கூடாது. ஓகே, நம்ம புக்கில் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மெட்டீரியல் கூடிய விஷயங்களை அப்படியே டிஸ்ப்ளே பண்ணி ஒவ்வொரு பாயிண்டா நான் காமிச்சிருக்கேன். ஓகே, அதை வச்சு நம்ம டிஸ்கிரைப் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அதை சொல்லி நடத்தும் போது ஆழ மனசுல பதிஞ்சுக்கும். அப்ப இன்னைக்கு படிச்சதோட இது மட்டும் இல்லாம என்ன செய்யணும், நீங்க இந்த கிளாஸ் நல்லா கவனிச்சுட்டு உங்க ஸ்கூல் புக்கையும் நீங்க ரீட் பண்ணணும். தமிழ்ல வந்து 6th செய்யுள் பகுதி இன்னைக்கே முடிச்சுட்டு நாளைக்கு இதுக்குரிய கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்க போகுது. ஓகே, ஒரு 35 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அது செய்யுள் பகுதி மட்டும்தான் இருக்கும். அதுக்குரிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷனா இருக்க போகுது. ஓகேங்களா? இதுதான் நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். அப்ப இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 6th செய்யுள் புதிய புத்தகம் தான் ஃபோக்கஸ் பண்றோம். செய்யுள் பகுதி மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்ப தமிழ் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து வீடியோ வச்சிருக்காங்க. சரி, ஒரு செய்யுள் வச்சிருக்காங்க. இப்ப இன்ப தமிழ் அப்படின்னா தமிழ் வந்து ஒரு இன்பமானது அப்படிங்கிற ஒரு தலைப்புல பாரதிதாசனோட கவிதையை தான் வச்சிருக்காங்க. அப்ப அந்த கவிதை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படி பாருங்க. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஓகே, இது ஒரு பாடலை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இதுதான் அந்த பாடல் வரி. இதை பாடியவர் யாரும் கேட்பாங்க, பாரதிதாசன். ஓகேங்களா? இன்ப தமிழ் அப்படிங்கிற ஒரு செய்யுள்ள பாடியிருக்காரு. ஓகே, அந்த பாடல் ஞாபகம், தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஓகே, அந்த மாதிரி கவிதையா சொல்லணும். பாரதிதாசன் பாடியவர் இன்ப தமிழ் என்ற செய்யுள்ள பாடி வச்சிருக்காரு. ஓகேங்களா? இப்ப பாரதிதாசனை பத்தி வேற என்ன தகவல் தெரியணும் அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து பார்க்கிறோம். அப்போ இன்ப தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். இப்பதான் நம்ம பார்த்தது. அடுத்து பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர். ஓகேங்களா? ஆக்சுவலா அவருடைய ஒரிஜினல் பெயரே பார்த்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க, கனக சுப்புரத்தினம். ஓகே, நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். பாரதிதாசன் வந்து பாரதியாருடைய கவிதைகள்ல வந்து அதிகமான ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பின் காரணமாக தான் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவருடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டார். அப்போ அவருடைய உண்மையான பெயர் என்ன, இயற் பெயர் என்ன, கனக சுப்புரத்தினம். ஓகே, பாரதியார் மீது ஈர்ப்பின் காரணமாக தாசன் என்ற அடிமை, பாரதியாருக்கு அடிமை, பாரதிதாசன் மாட்டிக்கொண்டார். அவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படி சொல்லுவாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவாங்க, புரட்சி கவி பாரதிதாசன் சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டு பேர் முக்கியம். பாவேந்தர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, புரட்சி கவி மறக்கக்கூடாது. அப்போ பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர் பாவேந்தர் புரட்சி கவி. அடுத்து தம் கவிதைகளில், அதாவது அவர் எழுதக்கூடிய கவிதைகள்ல பெண் கல்வியை பத்தி அதிகமா பேசுவார். ஓகேங்களா? பெண் கல்வி, பெண்கள் கல்வி கொடுக்க வேண்டும். ஓகே, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிறம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம செய்யுள்ள பார்ப்போம். இப்ப பெண்களுடைய கல்வி அதிகமா பேசுவாங்க. அடுத்து கைமம் பெண்ணுடைய மறுமணம். கைமம் பெண்ணா யாரு சார் அப்படின்னா விதவைகள். ஓகே, விதவைகளுடைய மறுமணத்தை பத்தி அதிகமா பேசுவார். கட்டாய விதவைகள் மறுமணம் பண்ணணும்னு சொல்லுவாரு. அடுத்து பொது உடைமை கொள்கையை பத்தி பேசுவார். ஓகேங்களா? பொது உடைமை அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், கம்யூனிசம், அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லப்படும். ஓகே, லாஸ்டா பகுத்தறிவை பத்தி பேசுறாரு. ஓகே, பகுத்தறிவு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் யார் சொன்னாலும் அந்த ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்திச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா முடிவெடுக்கணும். அதுதான் இந்த பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப 4 கருத்துல இவர் பேசுறாரு நம்ம கவிதைகள்ல. பெண் கல்வி, கைமம் பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலிய புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஓகேங்களா? இதுதான் முக்கியமானது. ஓகே, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரி தம் தலைப்புகள்ல, தன்னுடைய கவிதைகள் தம் தலைப்புகள்ல இது யாரெல்லாம் படிப்பாங்க அப்படின்னா பாரதிதாசன் பாடியிருப்பார். ஓகே, அப்போ பாரதிதாசன் பத்தி நம்ம கம்மியா தான் படிச்சிருக்கோம். இன்னும் அடுத்து நிறைய வரும். ஓகேங்களா? அடுத்தடுத்த செய்யுள் தான் 7th 9th என்ன வரும்னா பாரதிதாசன் எழுதிய நூல்கள் தான் முக்கியம். ஓகேங்களா? குடும்ப விளக்கு, தமிழச்சியின் கத்தி, ஓகே, இந்த மாதிரி நூல்கள். அதே பாரதிதாசன் தன்னுடைய என்ன ஒரு நாடக நூலுக்காக என்ன வாங்கியிருப்பாருன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். என்ன நாடக நூல் அப்படின்னா பிசிராந்தையர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நாடக நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். அந்த நாடக நூல் முக்கியம், பிசிராந்தையர். அடுத்த வகுப்பு 6th ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, அப்ப இந்த ஒரு பாடலுக்கான சொல்லும் பொருள், ஒரு செய்யுள் அப்படி இருந்தா நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம். ஒரு செய்யுள் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சொல்லு, அதுக்குரிய பொருள் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. ஓகே, அப்ப நிருமித்த அப்படின்னா என்னது, உருவாக்கிய. அந்த செய்யுள் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அது நிருமித்த ஒரு வார்த்தை இருக்கும். அப்ப நிருமித்த என்னது, ஒரு புதுசா ஒரு உருவாக்குறதா என்ன சொல்றாங்க, நிருமித்த அப்படி சொல்றாங்க. அப்ப விளைவு அப்படின்னா என்னது, விளைச்சல், அவ்வளவுதான். ஓகே, என்னுடைய விளைவு என்ன, நான் படிச்சதுனால என்ன விளைவு, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குது, அதுதான் என்னுடைய விளைச்சல். ஓகே, சமூகம் அப்படின்னா மக்களுக்கு ஒரு ஈஸி. ஓகே, ஆனா இந்த பாயிண்ட் நல்ல ஞாபகம் வச்சு, நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. ஓகே, டிஎன்பிசில நமக்கு சொல்லும் பொருளும் கேட்கிறாங்க, ரொம்ப முக்கியமான. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய சொல்லும் பொருள். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு பாடம்.
அடுத்து பாருங்க தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதை எழுதியவர் யாருன்னா பாவலர் பெருஞ்சித்தனார். இந்த செய்யுள் தலைப்பு நம்மளுடைய கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையாரே, இந்த டாட் வராது, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையாரே கும்மி கொட்டுங்கடி. ஓகேவா, இந்த இதுல இருந்து இது வரைக்கும். ஓகே, அது அந்த தமிழ் கும்மி பாடலுடைய ஒரு பாடல் வரி கொடுத்திருக்காங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இதை கோதையாரே கும்மி கொட்டுங்கடி. யாரு பாடிய பாடல்கள்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகே, பெருஞ்சித்திரனுடைய போட்டோ பாத்துக்கோங்க. ஒவ்வொரு ஆத்தருக்கும் நம்ம ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நம்ம போட்டோ கொடுத்துருக்கோம். போட்டோ பாத்துக்கோங்க மறக்காது. ஓகேங்களா, பெருஞ்சித்திரனார். அப்போ பெருஞ்சித்திரனார் இதுதான் ஆக்சுவலா வந்து இவருடைய பெயரா இருக்குது. ஓகே, இயற்பெயர் கிடையாது, இவரு மாத்திக்கிட்ட பெயரு. ஆனா இவருக்கு என்ன சிறப்பு பெயர் இருக்குது? பாவலரேறு அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. ஓகே, பெருஞ்சித்திரனாருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பாவலரேறு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர் புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன், பாவேந்தர். ஓகே, இவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு. ஓகே, பெருஞ்சித்திரனார். ஓகே, பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் அப்படி பார்த்தீங்கன்னா மாணிக்கம், அதாவது துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? துரை மாணிக்கம். ஓகே, பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் பார்த்திருந்தோமா? இது வந்து துரை மாணிக்கம் அப்படி சொல்றாங்க. சரி, இவர் எழுதிய நூல்கள் என்ன சார்? நூல்கள் இங்க இருக்குது பாருங்க. கனிச்சாறு, கொய்யா கனி, இங்க பாருங்க, கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய குத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகே, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து 10th வரும். இன்னும் எக்ஸ்ட்ரா 2 நூல்களை படிப்போம். இங்க ஒரு 4 நூல்களை படிச்சிருக்கோம். ஓகே, என்னதான் அப்ப தமிழ் கும்மிங்கிறது நம்மளுடைய பாட தலைப்பு. ஓகேவா, கனிச்சாறுன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. கொய்யாக்கனி, பாவிய குத்து, நூறாசிரியம் முதலியன நூல்களை இயற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது என்ன சார் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய, ஓகே, பெரிய 100 கனி கொத்தாக உள்ளது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கலாமா? பெரிய 100 கனி கொத்தாக உள்ளது. ஓகேவா, இதுதான் ஷார்ட்கட். அப்போ பெரிய அப்படின்னா என்ன? பெருஞ்சித்திரனார். ஓகே, பெரிய 100 கனி அப்படின்னு சொல்றோம். 100 அப்படின்னா நூறாசிரியம். ஓகே, அந்த நூலை குடிக்கிறேன். ஓகே, 100 நூறாசிரியம். கனி, ஓகே, அப்படின்னா கனிச்சாரையும் குடிக்கிறேன், கனிச்சாரையும் சொல்றேன், கொய்யா கனியும் சொல்றேன். ஓகே, கனிச்சாரையும் சொல்றேன், கொய்யா கனியும் சொல்றேன். ஓகேங்களா, கொத்தாக உள்ளது, பாவிய கொத்து. முடிஞ்சு போச்சா? அப்போ ஒரு ஷார்ட்கட் நம்ம 4 நூல்களை படிச்சிட்டோம். பெரிய 100 கனி கொத்தாக உள்ளது. திருப்பி அதை சொல்லிட்டே இருக்கணும். ஷார்ட்கட் வந்து ஒரு சில இதை நம்ம லாஜிக்கா படிக்கிறோம். ஓகே, இதெல்லாம் லாஜிக்கே இல்லாம நம்மளா ஒரு ஷார்ட்கட்டை நம்ம மேக் பண்றோம், உருவாக்குறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை திருப்பி சொன்னாதான் மைண்ட் நினைக்கும். அப்ப பெரிய 100 கனி கொத்தாக உள்ளது, பெரிய 100 கனி கொத்தாக உள்ளது, பெரிய பெருஞ்சித்திரனார் 100 நூறாசிரியம், பெரிய 100 கனி, கனினா கனிச்சாறு, கொய்யா கனி, கொத்து அப்படின்னா பாவிய கொத்து. முடிஞ்சு போச்சா? இதுதான் வந்து இவர் எழுதிய நூல். முடிஞ்சு, அவ்வளவு, வேற எதுவுமே இல்லை. ஓகே, நான் 10th வரும்போது இன்னும் 2 நூல்கள் எக்ஸ்ட்ரா வரும், அது அப்போ பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து பாவலரேறு நடத்திய இதழ்கள். ஓகே, அதே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் என்ன பாருங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஓகே, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இந்த 3 தான். ஓகேங்களா? இது என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஏதாவது நீங்க சொல்ற ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு நிலத்துல ஒரு சிட்டுக்குருவி தேன், ஓகே, தென்னை தேனா மாத்திக்கோங்க. தேன் ஒரு பூல வந்து தேனை குடிக்குது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கலாமா? ஒரு நிலத்துல ஒரு சிட்டுக்குருவி ஒரு பூல தேனை குடிக்குது. ஓகேங்களா, அதுதான் தென்மொழி. தேன்மொழியை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்மொழி தான். ஆனா நடத்தி இதில் பேரு தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஓகேங்களா? அப்ப எப்படி இல்லைன்னா மொழி, தமிழ், தமிழ் இந்த மாதிரி வந்தாலே யாருடைய இதழ் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இதழ். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாரு கேட்பாங்க? பெருஞ்சித்திரன். பாருங்க, நம்ம இந்த நூல் ஆசிரியர் இதழ்கள் இதெல்லாம் நம்ம முட்டி படிப்போம். ஓகே, நம்ம நிறைய நேரம் அதை படிக்கிறதுனால அது ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஆனா நம்ம இந்த மாதிரி சிம்பிளான பாயிண்ட் எல்லாம் படிக்காம விட்டுருவோம், ஸ்கிப் பண்ணி. அதாவது இதுதானே தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரன். இது டாபிக் அப்படியே படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஆனா அதே கொஸ்டினா கேட்கும்போது நமக்கு என்ன ஆகும்? கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? அதை நீங்க மறக்கூடாது. ஓகே, அப்ப தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். தனித்தமிழ் அப்படின்னா இன்னொரு நம்ம பின்னாட்கள் இன்னொருத்தர் வருவார். ஓகேங்களா? அவர் வந்து லேட்டா 10th நம்ம படிப்போம். தனித்தமிழை மறைமலை அடிகளார் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. ஓகேங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா தூய தமிழ், சமஸ்கிருதம் அல்லாத தமிழை பேசுவாரு. இங்கேயும் ஒருத்தர் இருக்கார். அப்போ கேட்கணும், ஆப்ஷன் கேட்கலாம். ஓகே, தனித்தமிழை பரப்பிய பாவலர் யார் அப்படி கேட்கும்போது மறைமலை அடிகளாரும் கொடுத்துடக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி ஆசை கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்ப தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும்
பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார். ஓகே, அடுத்து தமிழ் கும்மி, நமக்கு லெசன் இருக்கிற தமிழ் கும்மி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் என்ன அப்படிப்பட்ட கனிச்சாறு. ஓகே, கனிச்சாறுங்கிற நூல் தான் தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்குது. கனிச்சாறு நம்ம ஆல்ரெடி நூல் பார்த்திருக்கோம், அதுல தமிழ் கும்மி இருக்குது. அடுத்து கனிச்சாறு என்ற நூலின் தொகுதிகள் மொத்தம் எத்தனை? 8 தொகுதிகள். கனிச்சாறு நூலுடைய தொகுதி எத்தனை? மொத்தம் 8 தொகுதிகள். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, கனிச்சாறு நூலுடைய தொகுதி 8 தொகுதி. பாவிய கொத்து வேற வேற நூல், நூறாசிரியம் வேற வேற நூல் இருக்குது. ஓகே, இது தமிழ் கும்மி, கனிச்சாறு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, முடிஞ்சதா? அடுத்து போலாமா? பாவதுரை பிரிஞ்சுதான் சொல்லும் பொருள். ஓகேவா, இந்த பாடலுக்குரிய சொல்லும் பொருள் ஆழி பெருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆழினால என்னது? கடல், பெருங்கடல் தான் சொல்லுவோம். அப்ப ஆழி பெருக்கு அப்படின்னா கடல் கோள் அப்படி, கடல் வந்து கொள்கிறது. ஓகே, அடுத்து மேதினி, ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்த மாதிரி சிம்பிளா இருக்கிறது தான் கேட்பாங்க. ஓகே, சொல்லும் பொருளும் உங்களுக்கு எக்ஸாம்ல பொறுத்துக்குவா கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கணும். சரியானதை தேர்ந்தெடுவா கேட்கலாம். ஓகே, சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு கேட்கலாம், தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்கலாம். ஓகே, அப்ப மேதினி அப்படின்னா என்னது? உலகம். மேதினி, இந்த மேதினி எல்லாம் அப்படின்னா என்னது? உலகம் எல்லாம் அப்படி சொல்றாங்க. ஓகே, அடுத்து ஊழி அப்படின்னா என்ன? நீண்டதொரு காலப்பகுதி. நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னா ஊழி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, உள்ள பூட்டு அப்படின்னா அறிய விரும்பாமை. உள்ள பூட்டு என்னது? அறிய விரும்பாமை, அறிவதற்கு விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உள்ள பூட்டு அப்படின்னா அறிய விரும்பாமை. நெக்ஸ்ட் போலாமா? இப்ப 4 சொல்லும் பொழுது இருக்குது. அடுத்து சிலப்பதிகாரம். ஓகே, சிலப்பதிகாரத்தை சொல்றாங்க. அப்ப சிலப்பதிகாரம் சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வந்துடணும். சிலப்பதிகாரத்தை பத்தி பேசிக்கா நம்ம ஸ்கூல்ல படிச்ச விஷயம் ஞாபகம் வந்துடணும். சிலப்பதிகாரத்தை பத்தி நம்ம ஸ்கூல்ல என்ன படிச்சிருக்கோம்? கண்ணகியோட கதை படிச்சிருப்போம், கோவலன், மாதவி, இந்த கதைலாம் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். சிலப்பதிகாரம் வந்து வேற வேற. ஓகே, அதாவது மூவேந்தர்கள் ஆண்ட பகுதி எல்லா இடத்துலையும் வரும். இயற்றியவர் யாரு? சேர மன்னரை சேர்ந்தவர், சேர குடும்பத்தை சேர்ந்தவர். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்கூல்ல படிச்ச விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்கூல்ல நம்ம டீச்சர் சார் என்ன பண்ணிருப்பாங்க? அந்த சிலப்பதிகாரம் கதையெல்லாம் அப்படியே ஒரு சுவாரஸ்யமா சினிமா படம் மாதிரி நமக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த கதைகள்லாம் நமக்கு ஞாபகம் வந்தது இங்க படிக்கிறது கொஞ்சம் உதவும். ஓகே, அப்ப சிலப்பதிகாரத்தோடைய ஒரு முக்கிய பாடலையும் கொடுத்திருக்காங்க. ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். திங்கள் அப்படின்னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, திங்களுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு மாதம் சொல்லுவாங்க, நிலவு சொல்லுவாங்க. இங்க நிலவு குறிக்கிறது. ஓகே, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண் குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான். அதே மாதிரி அடுத்த வரி, ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாட்டான். பாருங்க, காவிரி நாட்டான் அப்படின்னு யார பேசுறாங்க? சோழர்களை பத்தி பேசுறாங்க. ஓகே, காவிரி நாட்டான் திகிரி போல் பொற்கோட்டு மேருவலம் திரிதலனா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதுதான் மொத்த பாடல் வரி. இதுல முக்கியமான பாடல் பாருங்க, ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். அதே மாதிரி இன்னொரு பாடல் வரிக்கிட்டே வரும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். எல்லாமே சிலப்பதிகாரம். அப்போ சிலப்பதிகாரத்துல திங்களை பத்தி பேசுறாங்க, அதாவது நிலவை பத்தி பேசுறாங்க. ஞாயிறு அப்படின்னா சூரியன், சூரியனை பத்தி பேசுறாங்க. அதே மாதிரி மாமலை அப்படின்னா மலை. ஓகே, நமக்கு ஒரு ரெயின். ஓகே, இதை பத்தி பேசுறாங்க. ஓகே, அப்ப இயற்கையை வர்ணித்து கூறக்கூடிய ஒரு நூல்னா எது? சிலப்பதிகாரம். ஓகே, அப்ப இதை எழுதியவர் யாரு? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் யார் இவர் அப்படின்னா சேர மரபை சேர்ந்தவர் இவர் தான். ஓகே, இளங்கோவடிகளுக்கு கோவில் இருக்கு, சிலையை வடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு புலவர் தான். ஓகே, 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புலவர். அடுத்த வார்த்தை பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, இது வந்து இந்த பாட்டு, இந்த நமக்கு கொடுக்கக்கூடிய பாடல்கள் வந்து காவிரி நாட்டான்னு சொல்லிட்டாங்க. காவிரி நாட்டான்னா யாரை பத்தி பேசுது? சோழர்களை பத்தி பேசுது. அப்ப சோழர்கள், அடுத்த பாயிண்ட் பாருங்க, தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவன் யார் அப்படிங்கிற சோழ மன்னன். ஓகே, நமக்கு மூவேந்தர்கள் நம்ம பார்த்திருப்போம். சேர, சோழ, பாண்டிய அப்படின்னு சொல்லிட்டு மூவேந்தர்களை பார்த்திருப்போம். தமிழ்நாட்டிற்குரிய ஒவ்வொரு இடங்களை வந்து நம்ம ஆட்சி புரிந்திருப்பாங்க. அப்ப சேர மன்னர் என்ன பூவை சூடுவார் அப்படின்னு கேட்பாங்க. பனம் பூவை சூடுவார். ஓகே, பனம் பூ. சோழ மன்னர் என்ன பூவை சூடுவார்? அதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அத்திப்பூ மாலையை சூடுவார். அத்திப்பூ மாலையை சூடுவார். அப்ப பாண்டிய மன்னர் என்ன சார் சூடுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வேப்பம் பூவை சூடுவாங்க. ஓகே, வேப்பம் பூ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 பூவையும் மூவேந்தர்களும் 3 விதமான மாலை அணிந்தாங்க. சேரர்கள் பனம்பூ, சோழர்கள் அத்தி மலர் மாலை, பாண்டியர்கள் வந்து வேப்பம்பூவை சூடுறாங்க. ஓகேங்களா, அப்ப தேன் நிறைந்த, அதுலயே பாருங்க அந்த உவமையை பார்த்தீங்கன்னா, தேன் நிறைந்த அத்தி மலர் மாலையை அணிந்தவன் யாருன்னா சோழ மன்னர். ஓகே, அடுத்து பாருங்க, சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். நம்ம அங்கேயே பார்த்தோம். இளங்கோவடிகள் எந்த வம்சத்தை சேர்ந்தவர், என்ன மரபை சேர்ந்தவர்? சேர மரபை சேர்ந்தவர். எப்படி சார் சொல்றீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இவருடைய தமையன், ஓகே, இவருடைய சகோதரர் யாரு அப்படி பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன். மன்னர் கேள்விப்பட்டிருக்கீங்க, சேரன் செங்குட்டுவன் தான் இவருடைய தம்பி. ஓகே, அடுத்து ஆக்சுவலா வந்து இளங்கோவடிகள்
தான் மன்னர் ஆக வேண்டியது. ஆனா இளங்கோவடிகள் மன்னர் விருப்பம் இருக்கு, அவருக்கு புலவராக கவிதைகள் தான் எழுதணும், அதுதான் அவருக்கு விருப்பம். அதனால அவருடைய ஆட்சி பொறுப்பு என்னது, இவருடைய பதவியை தம்பிக்கு சேரன் செங்குட்டுவனுக்கு விட்டு கொடுத்துருவார். அதுதான் அதனால சேர மரபு சொல்றாங்க. இவருடைய காலம் பாருங்க கிபி அது பொது ஆண்டுக்கு பின்பு 2ஆம் நூற்றாண்டு தான் வாழ்ந்தவர் தான். ஓகேங்களா. இவரும் பாத்தீங்கன்னா சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள் தான். அவங்களும் இதோடைய முடிவு தான் மணிமேகலையுடைய தொடர்ச்சி. ஓகே. அடுத்து ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று, இதுதான் சிலப்பதிகாரம். எஸ், ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியம் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஐம்பெரும் காப்பியம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, 5 காப்பியங்கள். இது என்ன வரும், இது ஒரு ஐஞ்சிருங்காப்பியம் சொல்லிட்டு இதுல ஒரு 5 காப்பியங்கள் வரும். ஓகேங்களா. யசோதர காவியம் அது சொல்லிட்டு நிறைய வரும். ஓகேங்களா. அப்போ 5 பெருங்காப்பியங்கள்ல ஒண்ணுதான் என்னது அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிலப்பதிகாரம். அதே மாதிரி இரட்டை காப்பியங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் சிலப்பதிகாரம், மணிமேகலை. நான் சொல்லியிருந்தோம்ல, சிலப்பதிகாரத்துடைய முடிவு தான் மணிமேகலையோட தொடர்ச்சி. அப்போ ரெண்டுமே ஒட்டி பார்க்கக்கூடிய ஒரு கதை அப்படின்னா அதோட கிளைமேக்ஸே எங்க தான் இருக்கு, மணிமேகலை தான் இருக்குது. ஸ்டார்டிங் படிச்சாலும் அதுவும் புரியும், இதை படிச்சு மட்டும் விடக்கூடாது, அதுவும் புரியணும். ஓகே. அப்போ ரெண்டுமே சேர்ந்ததுதான் மொத்த காப்பியம். இரட்டை காப்பியம் என்று சொல்லக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பயன் இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஓகே. அடுத்து தமிழின் முதல் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரம் தான். எஸ், தமிழில் எழுந்த முதல் ஒரு காப்பியம் அப்படின்னாலே இது சிலப்பதிகாரம் தான். அதே சிலப்பதிகாரத்துக்கு வேற என்ன சிறப்பம்சம் இருக்குது, நிறைய பேர் இருக்குது பாருங்க. முத்தமிழ் காப்பியம், முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம் எல்லாத்தையும் பத்தி பேசியிருப்பாங்க. ஓகே. குடிமக்கள் காப்பியம், எப்பவுமே ஒரு காப்பியமோ ஒரு செய்யுளோ ஒரு கவிதை எழுதுனா அந்த காலங்களில் மன்னரை மையம் வச்சுதான் எடுத்திருப்பாங்க. ஆனா இங்க மன்னர் கிடையாது, ஒரு சாமானிய மனுஷன், ஒரு மக்கள். ஓகே. கோவலன், கண்ணகி. ஓகே. அங்கதான் ஹீரோயின். ஓகே. அப்போ ஒரு மக்களை பேசியதுல இதோட காப்பியம் பேர் என்ன, குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழில் இருந்த முதல் காப்பியம்னால இது முதல் காப்பியம் சொல்றாங்க. ஒற்றுமை காப்பியம், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறதுக்காக எழுதப்பட்டது ஒற்றுமை காப்பியம். சமுதாய காப்பியம், இது சமுதாயத்தை பத்தி அதிகமா பேசினது, அதனால என்ன சொல்றாங்க, சமுதாய காப்பியம். இப்போ 5 பேர் இருக்குது, 6 பேர் இரட்டை காப்பியத்தோடு சேர்த்து 6 நேம் இருக்கு சிலப்பதிகாரத்துக்கு மட்டுமே. ஞாபகம் வச்சுக்கணும். முத்தமிழ் காப்பியம் ஏன், இயல், இசை, நாடகம் எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க. குடிமக்கள் காப்பியம், மக்கள் தான் இதுல ஹீரோ, பொதுமக்கள் எடுத்தோம் தான் ஹீரோ, கோவலன், கண்ணகி தான். ஓகே. முதல் காப்பியம், தமிழில் எழுந்த முதல் காப்பியனால இதுக்கு பேர் முதல் காப்பியம். ஒற்றுமை காப்பியம், ஒற்றுமையை போட்டுகிறது ஒற்றுமை காப்பியம். சமுதாய காப்பியம் அப்படின்னா சமுதாயத்தை பத்தி மட்டும்தான் பேசுதே தவிர மன்னருடைய வீரம், கொடை, அவன் எப்படி சண்டை போட்டான், எவ்வளவு பகுதி ஆட்சி செஞ்சா, இதெல்லாம் பத்தி பேசுது. ஓகேவா. இதெல்லாம் சேர்ந்தது என்னது அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலப்பதிகாரம். ஓகே. அடுத்து இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுது சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடுத்து போறாமா பாருங்க, கடைசி வரையா என்ன சொல்றாங்க பாருங்க. திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். மறக்கூடாது. ஓகே. ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும், மாமலை போற்றுதும், இப்படிதான் வரிகள் வரும். அப்படினால சிலப்பதிகாரம் கண்ணை மூடிட்டு போட்டுரும். இதுதான் இளங்கோவடிகள் சிலையை வடிச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா. சேர மரபை சேர்ந்தவர். சொல்லும் பொருள் பார்க்கலாமா. நான் சொன்னா திங்கள்னா 2 மீனிங் இருக்குது. ஒன்னு நிலவுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு மாதம் சொல்லுவாங்க. ஓகேவா. நீ இங்கிருந்து பயணம் செல்வதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 4 திங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 திங்கள்னா 4 திங்கள் விட்டு போகும் பொழுது 4 வாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே. 4 திங்கள்னா 4 மாசம். ஓகே. அடுத்து கொங்கு அப்படின்னா மகரந்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அந்த மலர்கள்ல மகரந்தம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த கொங்குங்கிற மீனிங் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அதர் அப்படின்னு என்னது, மலர்கள் தான் என்ன சொல்றாங்க, அதர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து திகிரி அப்படின்னா என்ன சொல்றாங்க, ஆணை சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திகிரினா என்னது, ஆணை. ஓகே. ஆணையோட சக்கரம். அடுத்து போலாமா. அடுத்து மேரு அப்படின்னா என்னது, இமயமலை. ஓகே. மேரு அப்படின்னா இமயமலை, அதுதான் என்ன சொல்லுவாங்க நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயில் என்ன சொல்லுவாங்கன்னா தென்னகத்தின் மேரு அப்படின்னு சொல்லுவாங்க, தென்னகத்தோடைய இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல், அது அச்சம் தரும் நீர் சொல்லுவாங்க, அப்படின்னா அச்சம் தரும் கடல். நாம நீர், அச்சம் தரும் கடல், ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து அரி அப்படின்னா கருணை அப்படி அர்த்தம். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில், இமயமலை பத்தி பேசுறாங்க, பொற்கோட்டை பத்தி பேசுறாங்க. பொற்கோட்டு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க, பொன்மயமான சிகரத்தில். ஓகே. நெக்ஸ்ட் போலாமா. அடுத்து காணி நிலம் அப்படின்னு ஒரு தலைப்புல அடுத்த ஒரு செய்யுள். யார் சார் அப்படின்னா பாரதியார் எழுதிய ஒரு கவிதை தான் காணி நிலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. என்ன காணி நிலம் அப்படின்னா மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யாருன்னா பாரதியார். நமக்கு தெரியும் பாரதியார் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா விடுதலை பெற வேண்டி நிறைய உணர்ச்சி மிக்க கவிதைகளை எழுதியிருப்பாரு. அதே மாதிரி பெண்களுடைய உரிமைக்காகவும் நிறைய கவிதைகளை எழுதியிருப்பார். ஓகே. அவரும் பெண்ணுடைய உரிமையை பத்தி பேசுறாரு. யாரு, பாரதிதாசன். பெண் கல்வியை பத்தி பேசுறாரு, மறுமணத்தை பத்தி பேசுறாரு. ஓகே. இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா மண் உரிமைக்கும் பெண் உரிமைக்கும் பாடியவர்னா பாரதியார். ஓகே. நில ஒளி வீசுவதற்கு உவமையாக சொல்லப்படுவது முத்த சொல்றாங்க. ஓகே. நிலவோடைய ஒளி வீசுவதையும்
முத்தோடைய ஒளி வீசுவதையும் ஒப்பிட்டு கூறுகிறாங்க. அதுதான் இந்த சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாரதியாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன். அதுதான் பாரதியாருடைய இயற்பெயர். என்ன பெயர்? சுப்பிரமணியன். அடுத்து பாரதி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார்? ரொம்ப முக்கியமானதுப்பா இந்த டாபிக் பாருங்க. பாரதி என்னும் ஒரு பட்டம். ஓகே, ஆக்சுவலா வந்து இதோட ஒரிஜினல் பேரே என்னது அப்படின்னா சுப்பிரமணியன். ஓகே, சுப்பிரமணி தான் கூப்பிடுவாங்க தவிர பாரதியார் தான் முத வச்ச பேர் கிடையாது. ஓகே, ஒரு 16 18 அகவையில தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் அவர் வாழ்ந்தாரு. எட்டயபுரம் மன்னர் வந்து மன்னர்கிட்ட வந்து இது கவிதை பாடி காமிப்பார். கவிதை பாடி காமிச்சதுனால இவருக்கு என்ன பட்டம் பேர் கொடுக்குறாங்க? அந்த மன்னர் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ட பேர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு பாரதினா எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது பாரதி கண்ணம்மா. ஓகே, அது ஃபேமஸ். இங்க வந்து வேற. ஓகே, இங்க வந்து பாரதியில இருந்து நல்ல கவிதை படிச்சதுனால பாரதி பட்டம் கொடுக்குறாங்க. யார் கொடுத்தது? எட்டயபுரம் மன்னர். சின்ன வயசுலேயே கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்து இவர் பாடிய நூல்கள் நிறைய நூல்கள் இருக்கு. நம்ம கொஞ்சமா படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் அதிகமாக படிக்கணும். ஓகே, பாஞ்சாலி சபதம் ரொம்ப முக்கியமானது. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலே பல நூல்களை இயற்றியவர் யாருன்னா பாரதியார். ஓகே, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு நூல்களை இயற்றியவர் பாரதியார். அடுத்து காணி நிலம், அதை இயற்றியவர் யார் தான்? பாரதியார் கவிதைகள் என்ற தலைப்பில் இருக்குது. காணி நிலம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எதுனா பாரதியார் கவிதைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப காணி நிலம் அப்படின்னா யாரு? பாரதியார் கவிதை, பாரதியார் எழுதுறது. தமிழ் கும்மி அப்படின்னா யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகே, எல்லாம் நடத்தி முடிச்சு கடைசி கேள்வி கேட்பேன். ஓகே, தமிழ் கும்மினா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சோமே ஞாபகம் இருக்குல்ல? அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுறது. ஓகே, அது வந்து இன்பத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சொல்லும் பொழுது காணி அப்படின்னா நிலவை குறிக்கும் சொல். இவ்வளவு நிலம் அப்படி, இவ்வளவு ஏக்கர், இவ்வளவு சென்ட் சொல்றாங்க. அதே மாதிரி காணின்னு சொல்றாங்க. அடுத்து மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சித்தம் ரொம்ப முக்கியமானது. கேள்வி கேட்டிருக்காங்க, இதெல்லாம் படிக்காம. சித்தம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து மூதுரை. மூதுரை அப்படின்னாலே இது பேரை பார்க்கும்போது ஞாபகம் வரும்னா ஔவையார் எழுதிய ஒரு நூல் தான். ஓகே, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஓகே, சின்ன வயசுல இருந்தே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஔவையார். ஓகே, மன்னனும் மாசற்ற கற்றவனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரையும் இருக்கும். அதுவும் ஔவையார் பாடிய நூல்கள் தான். ஓகே, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, மன்னனும் மாசற்ற கற்றோரும் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார். ஓகே, அடுத்து மூதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலுடைய ஆசிரியர் யாரு? ஔவையார் தான் மூதுரை என்ற நூலுடைய ஆசிரியர். அடுத்து மூதுரை அப்படின்னா சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. அதுதான் என்னது? மூதுரை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மூத்தோர் கூறும் அறிவுரை தான் என்ன சொல்றாங்க? மூதுரை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆத்திச்சுடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியவர் யாருன்னா ஔவையார். பாருங்க, 3-4 நூல்கள் ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. ஆத்திச்சுடினா எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும் ஔவையார் தான். ஓகே, இந்த கொன்றை வேந்தன், நல்வழி, அப்புறம் வந்து மூத்துரை. ஓகே, இந்த 3 நூல்கள் ரொம்ப முக்கியமானது, மறந்துடக்கூடாது. ஓகே, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை என்ற 3 நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஔவையார் எழுதினார். ஓகேங்களா? அடுத்து சிறந்த அறிவுரை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான். ஓகே, மூதுரை தான். மூத்தோர் கூறு அறிவுரை சொல்லுவாங்க. சிறந்த அறிவுரையாக கருதப்படுகிறது. மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை 31 பாடல்கள் தான் இருக்கும். கம்மியா தான் இருக்கும். ஔவையார் தான் ரொம்ப பாடல்கள் எழுதுற மீன்ஸ் நமக்கு கிடைச்ச வரைக்கும் பார்க்கும்போது மூதுரையுடைய பாடல்கள் எண்ணிக்கை 31 பாடல்கள் தான் இருக்கு. ஓகே, இவங்க தான் நம்ம சென்னையில ஔவையாருக்கு சிலையே வடித்து வைக்கப்பட்டுள்ளது. ஓகே, சொல்லும் பொருள் மாசற அப்படின்னு நான் சொன்னோம்ல, மன்னனும் மாசற்ற கற்றவனும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசற்ற அப்படின்னா குறையில்லாமல், எந்த ஒரு குறை இல்லாமல் நல்லா படிச்சிருக்காம்பா. ஓகே, அதுதான் மாசற கற்றவன். ஓகே, சீர்தூக்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு ஆராய்தல். ஓகே, மன்னன் சிறந்தவனா கற்றவன் சிறந்தவனா? சீர்தூக்கின். ஓகே, ஒப்பிட்டு ஆராய்தல், அதுதான் சொல்றாங்க. ஓகே, ஒப்பிட்டு ஆராய்தல். அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி ரொம்ப முக்கியமானது. ஒரு முக்கியமான ஒரு புலவர் எழுதியிருப்பாரு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகே, ரொம்ப முக்கிய மக்கள் கவிஞர் என்று சொல்லக்கூடியவர். துன்பம் வெல்லும் கல்வி, அதாவது கல்விங்கிறது முக்கியமானது. அது மூதுரை சொல்றாங்க, இங்கேயும் சொல்றாங்க. ஓகேங்களா? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. ஓகே, சினிமா பாடல் மாதிரி எழுதியிருப்பார். ஓகே, எதிர்கே முனியோட ஏட்டில் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய புக்குலையோ அல்லது ஓலைச்சுவடிலையோ ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. ஓகே, நம்ம என்ன படிச்சுக்கிறத நம்ம மறக்க கூடாது, அதை ஞாபகம் வச்சு. ஓகே, அதை எழுதியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஒரு ஊர் பேரை வந்து அவருடைய பேருக்கு முன்னாடி சேர்த்துக்கிறார். பட்டுக்கல்யாண சுந்தரம். ஆசிரியர் பட்டுக்கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒவ்வொரு புலவருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும்பா, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? விடுதலை சம்பந்தமானது, இது பெண்களுடைய உரிமைக்காக யாரு? பாரதியார். ஓகே, பெண் கல்வி, கைமம் பெண் மறுமணம், இந்த மாதிரி விஷயத்தை பேசுறது யாரு? பாரதிதாசன். பாருங்க, அந்த டேஸ்ட் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டைல் பாத்தீங்கன்னா, டேஸ்ட், அந்த ஒவ்வொரு கவிஞனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அப்ப இவர் என்ன டேஸ்ட் கொண்டவர் அப்படி பார்த்தா
உழைப்பாளிகளுடைய உயர்வு. ஓகேங்களா, உழைப்பாளிகள் எவன் ஒருத்தன் நல்லா உழைக்கிறானோ ஓகே அவனுடைய உயர்வை பத்தி பேசுறது தான் யாருன்னா பண்டித கல்யாண சுந்தரம். ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா பின்னாட்களில் வரக்கூடியவர்கள் வந்து ஒவ்வொரு விதமான ஸ்டைல வச்சுக்குவாங்க அவங்களுடைய. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உடுமலை நாராயண கவின்னு சொல்லிட்டு 7th வரும். அவர் வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு சம்பந்தமான விஷயங்கள் வந்து பேசுறது அவருடைய ஸ்டைல். ஓகேவா, ரைட். அதனால அவருக்கு வந்து பகுத்தறிவு கவிராயர்னே வச்சிருப்பாங்க. ஓகே அப்போ உழைப்பாளிகளின் உயர்வை பத்தி பேசுறாரு, சாமானிய மக்களை பத்தி பேசினாரு. இவருக்கு என்ன பட்ட பெயர்? மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பு பெயர் என்னது? மக்கள் கவிஞர். அடுத்து எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நல்ல ஞாபகம். தமிழ் உணர்வையும் தனித்தமிழையும் பரப்பியவர்னா பாவலர் பெருஞ்சித்திரனார். எளிய சமூக கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். 4 பாயிண்ட் தான். மக்கள் கவிஞர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உழைப்பாளிகளை பத்தி பேசுறாரு. இந்த பாடல் வரி ஞாபகம் வச்சு. துன்பம் வெல்லும் கல்வி இவர் படிச்சது. அடுத்து ஆசாரக்கோவை பார்க்கலாமா? ஆசாரக்கோவைனா பெருவாயின் முள்ளியார் அவர் தான் எழுதியிருப்பார். பெருவாயின் முள்ளியார் அவர் தான் எழுதியிருப்பாரு. ஆசாரக்கோவையுடைய பாடல் வரி பாருங்க. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என்று கூறும் நூல் ஆசாரக்கோவை. ஓகே ஆசாரக்கோவைனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. நல்ல இப்படிதான் வாழணும், ஒழுக்கங்களை பத்தி பேசக்கூடியது. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் ஆசாரக்கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர் என்ன அப்படின்னா பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு சொல்றாங்க. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர் அப்படிங்கிறாங்க. இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. ஓகே மொத்த தமிழ் நூல்களை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, மொத்தம் கிடையாது, இதுக்கு ஒரு சில நூல்ல 14 மேல் கணக்கு. ஓகே 14 மேல் கணக்கு அப்படி சொல்லுவாங்க. 14 11 கிடையாது, 18 தான் 14 சொல்றாங்க. அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த மேல் கணக்கு நூல்களையும் 2ஆ பிரிப்பாங்க. எப்படி சொல்லுவாங்க? 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த கீழ்கணக்கு நூல்களை வந்து அறநூல்கள். இது எல்லாமே திருக்குறள், ஆசாரக்கோவை, நாலடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்கள் 18 நூல்கள் போகும். ஓகேங்களா, அதெல்லாம் படிக்கணும் நம்ம எல்லாமே. ஓகே இதை வந்து 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சு வச்சுக்குவாங்க. ஓகே இது 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று திருக்குறளும் கூட. ஓகே ஆசாரக்கோவை அப்படின்னா நல்ல தொகுப்பு. அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஆசாரக்கோவை. 100 வெண்பாக்களை கொண்ட நூல், ரொம்ப முக்கியம். ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டதுன்னு கேட்பாங்க. வெண்பாக்களால் ஆனது. ஓகே பா வகைகள் நிறைய இருக்குது. ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, இது வெண்பா இருக்குது. அது வெண்பாக்கள் 100 வெண்பாக்களை கொண்டதுதான் இந்த ஆசாரக்கோவை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மூதுரை 31 பாடல்களை கொண்டது மூதுரை. கனிச்சாறுல 8 தொகுதிகள் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கணும், 8 தொகுதிகள் கனிச்சாறுல இருக்குது. மூதுரையில 31 பாடல்கள். இங்க என்னது? நம்மளுடைய ஆசாரக்கோவை 100 வெண்பா. அந்த நம்பர் ஒரு விஷயத்தை படிக்கும்போது இது மாதிரி படிச்சு வச்சுன்னா ஞாபகம் வரணும். ஓகே 100 வெண்பாக்களை கொண்ட ஆசாரக்கோவை பாடலில் பெறப்படும் நல் ஒழுக்க விதைகள் மொத்தம் எத்தனை? 8. இங்கேயும் 8 பாருங்க. ஆசாரக்கோவை பாடல்ல பெறப்படும் நல்ல ஒழுக்கங்களுடைய விதைகள் எத்தனை? நல்ல ஒழுக்கத்தை பத்தி பேசுறாங்கன்னா 8 ஒழுக்கத்தை பத்தி பேசுறாங்க. அதே மாதிரி கனிச்சாறுலையும் 8 தொகுதி இருக்கு. ஞாபகம் இவர் தான் ஒரு முனிவர் மாதிரி இருக்காரு பாத்தீங்களா? ஓகே இவர் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெருவாயின் முள்ளியார். அடுத்து போலாமா? கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாலாட்டு பாடலை வச்சிருப்பாங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே சின்ன ஒரு பாடல் தான். ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்னா நாட்டுப்புற பாடல் அப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் வந்து எங்கேயும் எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. தலைமுறையாக நாட்டுப்புற பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் எல்லாம் கடத்தப்படும். அடுத்து வாய்மொழி இலக்கியங்கள்ல ஒண்ணு தாலாட்டு. ஓகே வாய் வழியா பாடக்கூடிய இலக்கியம் தான் தாலாட்டு. அடுத்து தாலாட்டை எப்படி பிரிப்பாங்க? தால் பிளஸ் ஆட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது நாவை அசைத்து பாடக்கூடியது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த குழந்தை ஆடிட்டே பாடுவாங்கல்ல, கண்ணுரங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்கல்ல, அது வந்து நாக்க அசைச்சு பாடுறதுனாலதான் இதுக்கு என்ன சொல்லுவாங்க? தாலாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாக்கு அசைப்பட நாக்காட்டு அப்படிதான் சொல்லணும். ஏன் சார் தாலாட்டு அப்படின்னு சொன்னா? ஆக்சுவலா தா என்றால் தமிழ் என்ன அர்த்தம்னா நாக்குன்னு அர்த்தமா. ஓகே நான் அசைத்து பாடு. தா என்றால் என்ன சொல்றாங்க? நாக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் தால் ஆட்டு, நாக்கை ஆட்டி பாடுறது தான் தாலாட்டை. எப்படி பிரித்து எழுதுகிற கேட்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான். தால் பிளஸ் ஆட்டு, நாவை அசைத்து பாடுது. ஓகே வாய்மொழி இலக்கியங்கள் ஒண்ணு தாலாட்டு. அடுத்து நானிலம் படைத்தவன், கடைசியா நான் கொஞ்சம் தான் இருக்குது, முடியரசன். இவர் தான் ஆக்சுவலா முடியரசன். நானிலம் படைத்தவன் ஒரு பாடலுடைய ஆசிரியர் முடியரசன். முடியரசனுடைய இயற்பெயர் என்ன? துரைராசு. ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருத்தனுடைய இயற்பெயர் ஞாபகம். முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. முடியரசன் பேரு மூடி இருக்காது அவருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். கவிஞர் ஹெண்ட் அடிச்சாலும் பரவாயில்ல, வேற வழி கிடையாது படிக்கிறதுக்கு, நிறைய படிக்கணும்ல. அதே மாதிரி முடியரசனுடைய சிறப்பு பெயர் என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி. பாருங்க எவ்வளவு சிறப்பு பெயர் படிச்சிருக்கோம். மக்கள் கவிஞர் யாருக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? ஓகே திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு யாரு? முடியரசன் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய இயற்பெயர் துரைராசு. இவர் என்ன நூல்கள் சார் எழுதினாரு? பாருங்க இந்த நூல்கள் எல்லாமே பெண்களுடைய பேர் மாதிரியே இருக்கும். ஓகே பெண்ணுடைய பேர் மாதிரியே இருக்கும். பாருங்க பூங்கொடி இருக்கா?
வீர காவியம், ஓகே வீரா கூப்பிடுவோம் பெண்களை, ஓகே அடுத்து வர காவிய பாவை, ஓகே காவிய பாவை, காவியா முடிஞ்சு போச்சு. எல்லாமே மூணுமே பெண்களுடைய பேர். பூங்கொடி, வீர காவியம், காவிய பாவை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, மூணு நூல்கள் எழுதியிருக்காரு யாரு? முடியரசன். அடுத்து பாருங்க, நானிலம் படைத்தவர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா புதியதோர் விதி செய்வோம். ஓகே, புதியதோர் விதி செய்வோம். ஓகே, 4 புக்கு ஞாபகம் வச்சுக்கணும். பூங்கொடி, வீர காவியம், காவிய பாவை, காவிய பாவை. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா புதியதோர் விதி செய்வோம் முடிஞ்சு போச்சு. அடுத்த புதிய ஆசிரியர் முடியரசன். முடியரசன் ரொம்ப முக்கியமானது. இந்த திராவிட நாட்டின் வானம்பாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நூல் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானதுன்னா இது 2. அடுத்து சொல்லும் பொருள் சமர் அப்படின்னா போர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சமர் அப்படின்னா என்னது? போர். நல்கும் அப்படின்னா தரும். கலனி அப்படின்னா வயல், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்து மரம் என்றால் வீரம், களம் என்றால் கப்பல், கப்பல் மாதிரி இருக்கும். ஓகே, ஆலி என்றால் கடல். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆலி என்றால் கடல். கடலோடு விளையாடு. ஓகே, நெய்தல் திணையை பத்தி பேசுறாங்க. ஓகே, நெய்தல் திணை என்னது? கடலும் கடல் சார்ந்த இடம், இதுதான் நெய்தல் திணை. ஓகேங்களா, மொத்தம் 5 திணைகள் இருக்குதா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அது நிலை திணையை நெய்தல் திணையை மட்டும் பத்தி பேசுறாங்க. அப்ப நிலம் என்ன? நெய்தல் திணைனா கடலும் கடல் சார்ந்த இடம் தான் நெய்தல் திணை. அங்க வாழக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்க? பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது பரதர், பரத்தியர் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அப்ப கடல்ல வாழ்ந்தா உங்க வேலை என்னவா தான் இருக்கும்? அவங்களுடைய வேலை என்ன? தொழில் என்ன? மீன் பிடிக்கிறது, உப்பு விளைவிக்கிறது, அவ்வளவுதான். ஓகே, அவங்களுடைய பூ என்ன சொல்றாங்க? தாளம்பூ. ஓகே, இதெல்லாம் முக்கியம். இந்த பூ மக்கள், இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு திணைக்கும் என்ன மக்கள், என்ன பூ, என்ன தொழில் எல்லாமே நம்ம படிக்கணும். ஓகே, அது பின்னாட்கள் நம்ம படிக்கலாம். ஓகே, பூ அப்படின்னா தாளம்பூ. அடுத்து கடலோடு விளையாடு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் நாட்டுப்புற இயல் ஆய்வு. ஓகே, இந்த நூலை வந்து தொகுத்தவர் யார்? எழுதியர் கிடையாது. பாருங்க, நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் யாரு அப்படின்னா சு. சக்திவேல். இப்படி ஏன் சார் எழுதியர் சொல்ல அப்படின்னா, நான் சொன்ன நாட்டுப்புற பாடல் வந்து வாய்மொழி இலக்கியம், வம்சம் பாடப்பட்டது. இதை தொகுத்தவர் தான் யாருன்னா சு. சக்திவேல். அடுத்து உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடக்கூடிய பாடல் நாட்டுப்புற பாடல் ஆகும். வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது நாட்டுப்புற பாடல். ஓகே, இதுக்கு என்ன சொல்றாங்க? ஏற்ற பாட்டு, ஓடப்பாட்டு அப்படி சொல்லிட்டு வேற வேற பேரும் இருக்குது. ஓகே, விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் தான். ஓகே, ரொம்ப முக்கியமானது ஏற்ற பாட்டு, ஓடப்பாட்டு அப்படின்னா நாட்டுப்புற பாடல். ஓகே, அதுல நெய்தல் திணை, அதான் ஒண்ணு இல்லை, கடலை போட்டை தள்ளும் போது படிப்பாங்க ஐதேசான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பாடல்கள் கூட நாட்டுப்புற பாடல்கள் தான், வாய்மொழி இலக்கியங்களாக இருக்கு அப்படிங்கிறது. இந்த தொகுத்தவர் யாருன்னா சு. சக்திவேல். ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்து பாரதம் அன்ற நாற்றயங்கால் முடிய போகுது. ஓகே, பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆசிரியர் தாரா பாரதி. இதோட இயற்பெயரே பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தான். இது இந்த ராதா இது அப்படியே மாத்தி போட்ட என்னது? தாரா. முடிஞ்சு போச்சு. அதுதான் இதோட பேரை வச்சுக்கலாம், தாரா பாரதி. பாரதம் அன்ற நாற்றங்கால் சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவார் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளோட திருக்குறள் என்ன சொல்லியிருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம திருக்குறள் வந்து தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம திருக்குறளை வந்து அந்த அளவு புகழ் பெற்றது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இவருடைய பட்டப்பெயர் என்ன? அடைமொழி என்ன? கவி ஞாயிறு. அப்ப மக்கள் கவிஞர், திராவிட நாட்டின் வானம்பாடி, புரட்சி கவி, பாவேந்தர். இங்க வந்து நம்ம கவி ஞாயிறு அப்படின்னு சொல்றோம். இது எப்படி ஈஸியா வச்சுக்கலாம்? ஞாயிறு லீவு தாடா. ஓகே, அப்ப கவி ஞாயிறு அப்படின்னா என்னது? நம்மளுடைய தாராபாரதி. அடுத்து தாராபாரதி எழுதிய நூல்கள் என்ன நூல்கள் தான் அப்படி பார்த்தீங்கன்னா, புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். மொத்தம் 3 நூல்கள் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கிழக்கு. ஓகே, விடியும். எங்க தான் விடியும்? சூரியன் வந்தாதான் விடியும். எங்க விடியுது? எந்த திசையில விடியும்? கிழக்கு கிழக்குல தான் அந்த சூரியன் உதிக்கும். அப்ப கிழக்கு, விடியல், விரல் நுனி வெளிச்சங்கள். இந்த விரல் நுனி வெளிச்சங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறான்னா, தாராபாரதியோட ரொம்ப முக்கியமான ஒரு கொட்டேஷன் இருக்கு. என்னன்னா, விரல்கள் 10 மூலதனம் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்காத. ஓகே, உங்ககிட்ட ஒரு கை இருக்குது, உனக்கு அந்த கையில 10 விரல்கள் இருக்கு. அந்த விரல்களை வச்சு நீ என்னன்னாலும் செய்யலாம், உழைக்கலாம். அதுதான் சொல்றாங்க, விரல்கள் 10 மூலதனம். உங்ககிட்ட பணங்கிறது இல்லைன்னு வருத்தப்படாத. பணங்கிறது ஒரு முதலீடு கிடையாது, கை தான் வந்து முதலீடு. உன்னுடைய விரல்களை வச்சு நீங்க எதனால பண்ணலாம் சொல்லிடுறாங்க. அதுதான். அப்போ புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இந்த 3 எழுதியவர் யாருன்னா தாராபாரதி. அவருடைய அடைமொழி பெயர் வந்து கவி ஞாயிறு அப்படி சொல்லி, இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து குமரிமுனியின் கண்ணியைக்கு கூந்தலுக்கு சூட மலர்கள் பூக்கும் இடம் காஷ்மீர் அப்படின்னு காளிதாசன் இயற்றிய பாடல் எதிரொலிக்கும். அதான் தென்னகத்தையும் வடகத்தையும் வந்து ஒண்ணு சேர்க்கிறார். இவர் தான் தாராபாரதி. ஒரு புக் இருக்கும் அது. அடுத்து பராபர கன்னி.
ஒன்று ரெண்டு ரெண்டு தான் இருக்கு. பராபர கண்ணி அப்படின்னா தாயுமானவர் எழுதிய நூல் தான் பராபர கண்ணி சொல்லுவாங்க. அவருடைய கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா தம் உயிர் போல் எவ்வுயிரையும் தானென்று தண்டருள் கூர் அப்படின்னு சொல்லுவாங்க. தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் தாயுமானவர் பாடல் வரி. பராபர கண்ணி பாடலை எழுதியவர் அப்படின்னா தாயுமானவர். தாயுமானவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார், ஓகே, என்ன வேலை செஞ்சார், யார்கிட்ட வேலை செஞ்சார், ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸ் குரூப் 4 கேட்ட கேள்வி இது. ஓகே, திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்காராக பணிபுரிந்தார். 4 வார்த்தை முக்கியம். திருச்சியை மாத்தி போட்டு மதுரைன்னு கேட்கலாம், தப்பா ரைட்டா கேட்கலாம். ஓகே, விஜய ரகுநாத சொக்கலிங்கருக்கு பதிலாக வந்து ரகுநாத சொக்கலிங்கர் சொல்லலாம். ஓகே, அப்போ திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர் என்ன பணியாற்றினார், பெருங்கணக்கராக பணியாற்றினார் தாயுமானவர். ஓகே, அடுத்து தாயுமானவருடைய பாடல் என்ன சொல்றாங்க, தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து கண்ணி அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 அடிகளால் பெற்றப்பட்டது. ஓகே, குரல் அடி சொல்றாங்க 2 அடி, அதே மாதிரி கண்ணி அப்படின்னா 2 அடியில பாடப்பட்ட நூலை தான் வந்து என்ன சொல்ற பாடல் வகையை தான் கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து தண்டொருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை, கூர் அப்படின்னா மிகுதி, ஏவல் அப்படின்னா தொண்டு, பராபரமே மேலான பொருளே அப்படின்னு சொல்றாங்க. பணி என்றால் தொண்டுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் நல்லவர் என்ற பாடலின் ஆசிரியர் தான் கலீல் ஜிப்ரான், இவர் தான். ஓகே, ஃபாரின் ஆத்தர். என்ன சார் ஃபாரின் ஆத்தர் எங்க படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபாரின் ஆத்தருக்கு கூடிய ஒரு கவிதையை வந்து நம்ம வந்து மொழிபெயர்த்திருப்பார் நம்ம தீர்க்க தரிசி. ஓகே, அடுத்து நீங்கள் நல்லவர் என்ற பாடலின் ஆசிரியர் கலீல் ஜிப்ரான். லெபனான் நாட்டை சேர்ந்தவர் கலீல் ஜிப்ரான். இவர் ஒரு கவிஞர், நாவலாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். ஓகே, கலீல் ஜிப்ரான். கவிஞர் புவியரசு, இதுதான் முக்கியம், நம்ம கேள்வி கேட்டு இதுதான் கேட்போம். கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்க தரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள பாடல் நீங்கள் நல்லவர் பாடல். ஓகே, இந்த இவர் எழுதின நூலை பாடலை வந்து மொழிபெயர்ச்சிருப்பார் யாரு, புவியரசு, தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், லாஸ்ட் இதோட முடிஞ்சது. ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி இயற்றியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, ரொம்ப முக்கியமானது. ஓகே, யாகசாலையில் நின்றவர் வணங்கியதுன்னா புத்த பிரான். ஓகே, யாகசாலையில் நின்றவர் வணங்கியது புத்த பிரான். ஓகே, அதை எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவாங்கன்னா புத்தரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கவிதையெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி. ஓகே, ஆசிய ஜோதின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா புத்தருடைய வரலாறை பத்தி பேசும். அந்த நூல் வந்து நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதப்பட்டதுதான் இவர் எழுதின ஆசிய ஜோதி. லைட் ஆஃப் ஏஷியாவை எப்படி ஆசிய ஜோதி, லைட் ஆஃப் ஏஷியா எழுதினது யாரு, எட்வின் அர்னால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற ஒரு நூலை தமிழ்ல தழுவி எழுதப்பட்டது என்னது, ஆசிய ஜோதி அப்படி சொல்றாங்க. ஆசிய ஜோதி அப்படின்னா புத்தருடைய வரலாறு. இவர் வந்து என்ன பண்ணார் அப்படி கவிமணி வந்து 36 ஆண்டுகள் பள்ளியில் ஆசிரியராக வந்து பணியாற்றினார். இவருடைய காலம் 20ஆம் நூற்றாண்டு. இவருடைய பட்டம் பாருங்க, கவிமணி. ஆமா, ஓகே, கவிமணி இவருடைய பட்டம் பெயர். ஓகேங்களா, கவிமணி ஞாபகம். அடுத்து சொல்லாம அடுத்து இவருடைய சொல்லும் பொருளும். மாறி என்றால் மலை, கும்பி அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம், பூதலம் அப்படின்னா பூமின்னு அர்த்தம். ஓகே, மாறி என்றால் மலை, கும்பி என்றால் வயிறு, பூதலம் என்றால் பூமி அப்படி சொல்லிட்டு 3 சொல்லும். ஓகே, இதோட நம்ம 6th செய்யுளை நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம என்ன பார்த்துறத நீங்க ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு ஸ்கூல் புக் எடுத்து படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இவ்வளவு நேரம் நடத்துனதை நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்கிறேன், அந்த 5 கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணணும் நீங்க. ஓகே, நீ நடத்துறதை வச்சு மட்டுமே நீங்க கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஓகே, நல்லா வச்சுக்கோங்க, மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார், இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, முடிஞ்சதா? அடுத்து நூறாசிரியம் என்ற நூலை இயற்றியவர் யார்? நான் ஷார்ட்கட் சொல்லிட்டேன். நூறாசிரியம் அப்படின்னு சொல்லிட்டு நூலை இயற்றியவர் யார்? முடிஞ்சு போச்சா? 2வது கொஸ்டின். அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், அதாவது தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? ஓகே, தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? 3 கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தாரா பாரதி இயற்றிய நூல்கள் ஏதாவது 2 சொல்லுங்க. சரிங்களா, 3 படிச்சிருப்போம், 2 சொல்லுங்க. தாரா பாரதி இயற்றிய நூல்கள் ஏதாவது 2 சொல்லுங்க. சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூதுரை. ஓகே, மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டது? ஓகே, மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டது? ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸுக்கு நான் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, கடைசி இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம செய்யுளுடைய கொஸ்டின் டிஸ்கஷன் வச்சுக்கலாம். நாளைக்கே வந்துடும், 35 கொஸ்டின்ஸ் இருக்கு போது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.